10 வருஷம் உள்ளே இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. ஒரு டைமண்ட் சென்டர்லேருந்து டைமண்டை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி அதை பக்காவாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். என்னதான் பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் போலீஸில் மாட்டிக்கிட்டேன். 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். நான் டைமண்ட் சென்டர்னு சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் ஒரு மாலை இமேஜின் பண்ணி, மால் எப்படி இருக்கும், அங்கே நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும், அங்கே பல விதமான பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் டைமண்ட் சென்டர்ன்றது அப்படி இல்லை. அதுவும் ஒரு மால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அங்கே இருக்க எல்லா பில்டிங்லையும் டைமண்ட் மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க லீகலி. அவ்வளோ பெரிய டைமண்ட் சென்டரில் நம்ம ஒரு பொருளை தேடணும்னா நம்ம காலையில் பிளான் பண்ணோம், நைட்டு போய் கொள்ளையடிச்சுன்ற மாதிரி சாதாரணமாக பண்ண முடியாது. அங்கே பல லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கணும். அது எல்லாத்தையுமே ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளான் வேணும். இப்போ என்னோட டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த டைமண்ட் சென்டரில் இருக்கிற டைமண்டை நான் கொள்ளையடிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அதே டைமண்ட் சென்டரில் இருக்க ஒரு ஷாப்பை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே இருக்க வால்ட்டையும் நான் ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே நான் டைமண்ட்ஸை ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். 2 வருஷம் அந்த டைமண்ட் சென்டருக்குள்ளேயே நான் ஒர்க் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாக என்னோட ட்ரேடிங்கை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த சென்டரை பற்றியும் அந்த சென்டரில் இருக்கிற செக்யூரிட்டியை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 வருஷத்தில் நான் அந்த டைமண்ட் சென்டரை பற்றி அனலைஸ் பண்ணதில் எனக்கு அதோட மேப்பும் ப்ளூ பிரிண்ட்டும் அந்த லாக்கர் சொன்னேன்ல, அந்த லாக்கரோட கீயோட இம்ப்ரெஷன் எனக்கு கிடச்சிது. அதாவது ஒரு டம்மியான அச்சு எனக்கு கிடச்சிது. ஓகே, இந்த டைமண்ட் சென்டரை பற்றி எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நான் மட்டுமே தனியாக இருந்து இதை திருட்ட பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. எனக்கு ஒரு 3 பேரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. 3 பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னால் எப்பேற்பட்ட லாக்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும். அதில் நான் எக்ஸ்பர்ட். என்னை ஒரு லாக் ஸ்மித்னு கூட நீங்கள் சொல்லலாம். என் கூட நான் 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டேன். ஒருத்தனோட பேர் சென்சார் கில்லர். அவன் எப்பேற்பட்ட சென்சாராக இருந்தாலும் அதை எப்படி ஹேக் பண்ணணும், எப்படி ப்ரீச் பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சு. 2வது ஃப்ரெண்டோட பேர் கிங் ஆஃப் டனல்ஸ். ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டையும் மேப்பை மட்டும் கொடுத்தா போதும். எந்த வழியாக நம்ம உள்ளே வரணும், எந்த வழியாக வெளியே போகணும், எந்தெந்த இடத்துல நம்ம தகுந்து போகணும், எல்லா மேப்பையுமே அவன் கிளியராக எடுத்து கொடுத்துருவான். அதில் அவன் எக்ஸ்பர்ட்டும் கூட. 3வது ஃப்ரெண்டை நாங்கள் மெஜிஷியன்னு கூப்பிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபோர்ஜ் பண்ணுறது அவனுக்கு கைவந்த கலை. அதாவது என் கடைக்கு வர கஸ்டமர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சு நாங்கள் திருட போகிற இடத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை போட்டு போலீஸை டைவர்ட் பண்ணுறதுல அவன் எக்ஸ்பர்ட். இப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த திருட்டை நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த திருட்டை நடத்த சூஸ் பண்ண டைம் நைட்டு 2 மணி. அந்த டைமில் தான் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் டல்லாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிற டைமாக அது இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னோட 2வது ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னா, செக்யூரிட்டியோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை கண்டுபிடிச்சி அந்த வழியாக எப்படி உள்ளே போகிறதுன்றதை அவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டான். இப்போ நாங்கள் செக்யூரிட்டி தாண்டி உள்ளே வந்துட்டோம்.